தேவபூமி உத்தரகாண்ட்ல பஞ்சகேதார மலைகள் ஏறி ஐயன் ஈசனை கும்பிட நீங்க ரெடியா? அதுக்காகவே தெகட்ட ஒரு சூப்பரான ட்ரிப்பை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். ஆமாங்க, பஞ்சகேதார கோவில்கள்னு சொல்லப்படுற கேதார்நாத், மத்திய மகேஸ்வர், துங்கநாத், ருத்ரநாத், கல்பேஸ்வர்னு 5 விதமான கேதார கோவில்களையோ நம்ம முருகப்பெருமான் சுயம்பு வடிவமா இமயமலையில் அருள் பாலிக்கிற கார்த்திக் சுவாமி மலையையோ தரிசனம் பண்றதுக்கு வர செப்டம்பர் 21 அருமையான ட்ரிப்பு ரெடியா இருக்கு. ஆமாங்க, நம்ம சென்னையிலிருந்து புறப்பட்டு ஹரித்வார்ல கங்கையில புனித நீராடி கங்காதேவி தரிசனம் முடிச்சிட்டு இமயமலை மேல டிராவல் பண்ணி கௌரி குண்ட் வழியா கேதார்நாத் போறோம். போற வழியில் இருக்கக்கூடிய தேவப்பிரயாகை சங்கமம், தாரிதேவி கோவில், ருத்ரப்பிரயாகை சங்கமம், குப்தகாசி கோவில் இவற்றை எல்லாம் நாம தரிசனம் பண்ண முடியும். அப்படியே கேதார்நாத் மலை மேல நடந்தோ இல்ல குதிரையிலயோ போயிட்டு 12,000 அடி உயரத்துல ஜோதிர்லிங்கமா இருக்கக்கூடிய ஐயனை தரிசனம் பண்ண முடியும். தரிசனத்தை முடிச்சிட்டு கீழே வந்தோம்னா சிவபெருமான் பார்வதி தேவி கல்யாணம் நடந்த திருயுகி நாராயணன் திருக்கோவிலையோ தரிசனம் பண்ணலாம். உகிமத்துல ஓம்காரேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு ராஞ்சி கிராமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து மத்திய மகேஸ்வர் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும். 20 கிலோமீட்டர்கள் குதிரையிலையோ இல்ல நடந்தோ சிவபெருமானோட வயிற்று பகுதியான மத்திய மகேஸ்வர தரிசனம் பண்ணலாம். சோப்டா 3 கிலோமீட்டர் மலையேறி சிவபெருமானோட புஜங்களா அருள் பாலிக்கக்கூடிய துங்கநாத் தரிசனம் பண்ணலாம். சோப்டால இருந்து புறப்பட்டு சாகர் கிராமத்துல தங்கி 20 கிலோமீட்டர் தூரம் நடந்தோ குதிரையிலையோ போய் முக வடிவமா அருள் பாலிக்கக்கூடிய ருத்ரநாதரை தரிசனம் பண்ணலாம். அவர் தரிசனம் பண்ணிட்டு ஜடாமுடியா அருள் பாலிக்கக்கூடிய கல்பேஸ்வர் தரிசனம் பார்க்கலாம். இமயமலையில சுயம்பு வடிவமா அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான கிரவுஞ்ச மலைன்னு சொல்லப்படுற கார்த்திக் சுவாமி மலையில தரிசனம் பண்ணலாம். அந்த தரிசனத்தையும் நிறைவு பண்ணிட்டு நரநாராயண மலைகளுக்கு மத்தியில அம்சமா அருள் பாலிக்கக்கூடிய பத்ரிநாதரையும் தரிசனம் பண்ணலாம். விருத பத்ரி, யோக பத்ரி தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அங்க சிவனே வடிவமா இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலமான நீலகண்ட மலையும் தரிசனம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம இந்த யாத்திரையில சாமோலி கோபேஸ்வர் கோவில், ஜோஷிமத் நரசிங்க பெருமாள் கோவில், ஜோஷிமத்தில் இருக்கிற ஆதிசங்கரர் உருவாக்குன சங்கர மடம், இந்தியாவோட பார்டர் கிராமமான மனா கிராமத்தில் இருக்கிற சரஸ்வதி திருக்கோவில், விநாயகர் குகை, வியாசர் குகை இவற்றை எல்லாம் தரிசனம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம கங்கா நதியோட முக்கிய 5 சங்கமமா இருக்கக்கூடிய விஷ்ணு பிரயாகை, நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை, ருத்ர பிரயாகை, தேவ பிரயாகைன்னு பஞ்ச பிரயாகை தரிசனம், பாண்டுகேஸ்வரர் திருக்கோவில் தரிசனம், இப்படி திகட்ட ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா? அப்போ உடனே தமிழஞ்சல் நண்பர்களான எங்களுக்கு கால் பண்ணுங்க. சென்னை